Good morning students. Now it is standard 8 English new book unit 1 supplementary. Already I will teach the supplementary the woman on platform number 8 written by Ruskin Bond. Okay va? இது எழுதுனவர் வந்து ரஸ்கின் பாண்ட். இவர் அவருடைய லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்டை தான் வந்து சொல்லியிருக்காரு. ஓகேவா? என்னது அன்னைக்கு தான் வந்து செகண்ட் டே வந்து ஸ்கூலுக்கு போறாங்க. லீவ் முடிஞ்சது ஸ்கூலுக்கு போற டைம்ல இது வந்து சம்மரி லாஸ்ட் செக்ஷன் 1ல என்ன நடந்துச்சுங்கிறது. ஓகேவா? ஸ்கூலுக்கு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெயினில் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். அவனும் வந்து டைம் பாஸ் ஆகிறதுக்கோசரம் அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாமல் அவனும் புக்ஸ் வாங்குறான், பிஸ்கெட்ஸ்லாம் வாங்கி அவன் நாய்க்கு போடுறான். ஒவ்வொரு டைமும் ட்ரெயின் வரக்குள்ளேயும் அவனை என்ன பண்ணிடுறாங்க, கொண்டுட்டு போய் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் முதற்கொண்டு எல்லாத்தையும் கொண்டு போய் அந்த கேட்டுக்கு வெளியே அப்படியே அவ்வளோ க்ரௌடு வருது. இந்த மாதிரி டைமில் ஒரு லேடி வந்து யார்கிட்ட பேசுகிறாங்க அப்படின்னா இந்த பர்சன்ஸ்கிட்ட, அந்த பையன்கிட்ட வந்து பேசுகிறாங்க. அந்த பையன் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, நான் நீ வந்து அலோனாக வந்திருக்கேன்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறம் போய் டீ ஷாப்பில் போய் டீ காஃபிலாம் குடிச்சிட்டு அவனும் வந்து ரொம்ப பொலைட்டாக சாப்பிட்டு இவங்க யார் என்ன எங்குதுன்னு கேட்காம இவங்க வந்து திரும்ப என்ன பண்ணுறாங்க, அந்த ஜங்ஷன்லேருந்து வரக்குள்ள ரிட்டர்ன் வரக்குள்ள ஒரு பர்சன் வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த ட்ரெயினில் வந்து ட்ராக்ல வந்து கிராஸ் ஆகக்குள்ள வந்து ட்ரெயின் வந்துடுது. ஆனால் அவர் வந்து சேஃபாக வந்து மேலே வந்துடுறாரு. அப்போ வந்து இந்த பையனோட கையை வந்து அவனோட நேம் வந்து என்னது, அருண். அவனோட கையை வந்து நல்லா கட்டியமாக பிடிச்சிக்கிட்டு அவன் கடைசியாக அவன் வந்து மறையிற வரைக்குமே இவனை வந்து அவ்வளோ சேஃபாக வந்து பார்த்துக்கிட்டாங்கிறதான் செக்ஷனோட ஷார்ட் சம்மரி தான் நான் சொல்லிக்கிறேன். ப்ரீஃப் சம்மரி சொல்ல கிடையாது. ஓகேவா? ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன். நீ வேணும்னா ஒன்ஸ் வந்து திரும்பவும் அந்த வீடியோவை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதோட கண்டினியூட்டி வந்து பாரு. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து செக்ஷன் 2. செக்ஷன் 2ல க்ளோசரி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். imposing, grand and impressive in the appearance, embarrassed, felt aware, ashamed, nuisance, causing inconsciences, staggered, walked, waging, move rapidly to and far, recently, feeling, gurning, smiling broadly. Next, squatting, sit with one's knees bend. அதுனா ஒரு நம்ம உட்காந்துக்குள்ள சேரில் உட்காந்துக்குள்ள ஒரு காலை மழண்டி போட்டு உட்காந்துட்டு இருக்கும்பாரு, காலை வந்து முட்டி போட்டுட்டு கொஞ்சம் ஸ்டைலிஷாக உட்காந்துருப்போம். அதுதான் சொல்லுங்க. hustling, pushing roughly, shrinked, uttered a high pitch sound, moved slowly into the crowded station, jolted, moved with sudden struck, moved with sudden jerk. ஓகேவா? இதான் வந்து இதில் இருக்கிற க்ளோசரிஸ். நவ் நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, எடுத்துக்கோ. இப்போ என்ன புக்கில் என்ன பண்ண போகிறோம்னா செக்ஷன் 2ல நான் படிச்சுட்டு எக்ஸ்பிளனேஷன் பண்ணுறேன், கவனி. ஓகேவா? இப்போ வந்து எதோடு நிறுத்தினாங்க அப்படின்னா, அந்த டைமில் வந்து she smiled gratefully and it's passing my hands, we walked together in silence until we reaching the places where I had left my suitcase. எங்கே சூட்கேஸ் வச்சுட்டு போயிருந்தானோ அந்த பாய் வந்து அங்கேயே வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அந்த சூட்கேஸ்க்கே போகிறாங்க. அங்கே போக்கல தான் யார் பார்க்குறாங்க, அருண் வந்து சதீஷுங்கிற பாயை வந்து பார்க்குறான். அது வந்து யார் அப்படின்னா அவனோட ஃப்ரெண்டு. ஓகேவா? நெக்ஸ்ட் செக்ஷன் 2ல பார்ப்போம். ஹலோ அருண், he called, the train comes in late as usual, did you know we have a new headmaster this year. அப்போ வந்து ரெண்டு பேரும் பேசிக்குள்ள வந்து நீங்களே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிக்குள்ள ஸ்கூலில் என்ன நடந்துச்சுங்கிறத பேசிங்க பாரு. அதே மாதிரியே ஹலோ அருண் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி யார் கேட்குறா அப்படின்னா பிரகாஷ் வந்து கேட்குறான். அவன் வந்து என்ன சொல்கிறான், த ட்ரெயின் கம்ஸ் லேட் ஆஸ் யூஸ்வல். எப்பவும் போல் இந்த ட்ரெயின் லேட்டு தானா? லேட்டு. டிட் யூ நோ வி ஹாவ் நியூ ஹெட் மாஸ்டர் இன் திஸ் இயர். இந்த வருஷம் வந்து என்ன பண்ணுறாங்களா, புது ஹெட் மாஸ்டர் வந்து நம்ம ஸ்கூலில் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. we shook hands and then he turned to his mother and said, this is Arun, mother, he is one of my friend and the best beloved in this class. அது மட்டும் இல்லாமல் அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னா, அவங்க அம்மா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அம்மா இதுதான் வந்து அருண், இவனும் வந்து என்னோட கிளாஸ்மேட்டு, பெஸ்ட் ஃப்ரெண்டு, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படிங்கிறத அவங்க அம்மாவுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான் பிரகாஷ். ஓகேவா? நெக்ஸ்ட், I am glad to know that, said his mother, and
a large imposing woman whose wore spectacles. She looked at the woman who laid my hands and said, and I supported your Arun's mother. இப்போ வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் உங்களை வந்து பார்த்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க. இம்போசிங்னா நம்ம தான் சொன்னோம், கிராண்ட் அண்ட் இம்ப்ரெசிவ் இன் திஸ் அப்பியரன்ஸ். அவங்கள பார்க்கறதுக்கு வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த ஸ்பெக்டக்கல்ஸ்லாம் போட்டுட்டு கண்ணாடி போட்டுட்டு அந்த மூக்கில் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உனக்கே தெரியும். ஓகே, she looked at the woman who laid my hands and said, அவங்க கையை பிடிச்சிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, and suspected your Arun's mother. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த மூக்கு கண்ணாடி வழியாக என்ன பண்ணுறாங்கன்னா அருணோட மதரை வந்து பார்க்குறாங்க. I opened my mouth to make some explanations, but before I could say anything the woman replied, yes, I am Arun's mother. அவங்க வந்து பிரகாஷோட மதர் வந்து என்னென்னா, இது வந்து உங்கள் அம்மாவான்னு கேட்குறாங்க. கேட்குறதுக்கு இவன் ஆன்சர் பண்ணலான்னு வரான். அருண் வந்து இது வந்து எங்கள் அம்மா இல்லை, இது வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சர் அப்படின்னு சொல்கிறதுக்கு வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்கன்னா, அந்த லேடி ஐ ஆம் அருண் மதர் அப்படின்னு சொல்லி யார் சொல்லிடுறாங்க அப்படின்னா, அந்த லேடி, அந்த அருண் கூட ஒரு லேடி இருந்தாங்களா, அந்த லேடி வந்து ஆமாம் நான் அவங்களோட அம்மா தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஐ வாஸ் அனேபிள் டு ஸ்பீக் எ வேர்ட். அதுக்கப்புறம் அருணுக்கு வந்து என்ன பண்ண முடியல, என்ன பேசுறதுன்னே அவனுக்கு தெரியல. ஓகே, ஐ லுக் குயிக்லி அப் அட் த உமன். உடனே என்ன பண்ண, அந்த லேடி வந்து நான் பார்த்தேன். இப்போ வந்து அம்மாவே இல்லாமல் ஒருத்தர் வந்து என்னை வந்து என்னன்னா அம்மா, அவங்க அம்மா அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா, இவனுக்கு ஒரு ஆச்சரியம், என்ன இப்போ இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிட்டு இவன் என்ன பண்ணுறான், அவங்கள வந்து பார்க்குறான். பட் she did not appear to be at a embarrassing and was smiling at Sadi's mother. ஆனால் வந்து இவன் என்ன பண்ணல, காட்டி கொடுக்கல. எம்பாசிங்னா என்ன சொல்லியிருக்காங்க, felt ashamed. அவனுக்கு வந்து இவங்களுக்கு வந்து கேவலமாக போயிருன்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அமைதியாகவே இருக்கான். அது மட்டும் இல்லாமல் ஸ்மைலிங் த சதீஷ் மதர், அவங்க அம்மாவை பார்த்து இவனு சிரிக்கிறான் ஆமாம் அப்படின்ட்டு. சதீஷ் மதர் சைடு அப்போ வந்து சதீஷோட அவங்க அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் சச் எ நியூசன்ஸ் ஹேவிங் டு வெயிட் ஃபார் ட்ரெயின் ரைட் இன் திஸ் மிடில் ஆஃப் திஸ் நைட். இங்கே வந்து நிறைய நியூசன்ஸ்னால் என்னது, நியூசன்ஸ்னால் என்னன்னு சொல்லிக்கிறேன், காசிங் கன்வீனியன்ஸ். என்னென்னா யாராவது திருடர்கள், என்ன குழந்தைங்களை கடத்துறீங்க, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. வெயிட்டிங் ஃபார் ட்ரெயின் ரைட் திஸ் மிடில் ஆஃப் த நைட். இந்த மிட் நைட்டில் வந்து நைட் டைமில் போகிறீங்க, யாராவது வந்து ஏதாவது வந்து உங்ககிட்ட இருக்கிற பொருளை வந்து கிட்னாப் பண்ணுறதுக்கு வந்து வந்திருப்பாங்க. பட் ஒன் கேன் லெட் டு சைல்டு வெயிட்டிங் ஹியர் அலோன். எப்போ வந்து இது மாதிரிலாம் செய்வாங்க அப்படின்னா, யாராவது அலோனாக இருக்காங்களா, யாரும் துணை இல்லாமல் வந்திருக்காங்களா, ஒண்டியமாக வந்திருக்காங்களா, எனிதிங் கேன் ஹேப்பன் டு த பாய் அட் த பிக் ஸ்டேஷன் லைக் திஸ். பெரிய இந்த இவ்வளோ பெரிய ஸ்டேஷனில் என்ன வேணாலும் எப்போனாலும் நடக்கும். தேர் ஆர் so many suspicious characters hanging about. இங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான கேரக்டர். ஏன்னா இது ரயில்வே ஸ்டேஷன், யார் வேணுமாலும் இருப்பாங்க, நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க, நான் பைத்தியக்காரனும் இருப்பான், கொஞ்சம் பிச்சைக்காரன், இந்த சேல்ஸ்மேன்ஸும் இருப்பாங்க, அந்த பேப்பர் போடுறீங்க, சாப்பாடு விற்கிறீங்க, சமோசா விற்கிறீங்க, இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, நம்மளை யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படிங்கிறாங்க. These days one has to be very careful of ஸ்ட்ரேஞ்சர். இந்த காலத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க, சதீஷோட மதர் வந்து சொல்கிறாங்கன்னா, இப்போ இந்த காலத்துலலாம் வந்து எந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸையும் வந்து என்ன பண்ண முடியல, நம்பவே முடியாது, என்ன வேணுமாலும் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறாங்க. அருண் கேன் ட்ராவல் அலோன் தோஸ் சைட் த உமன் பிசைட் மீ. அதுக்கு வந்து அந்த அருண் கூட ஒரு லேடி இருந்தாங்கல்ல, அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அருண் வந்து ஒண்டியமாகவே ட்ராவல் பண்ணிக்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் சம் ஹவ் ஃபெல்ட் கிரேட்ஃபுல் டு ஹியர் ஃபார் சேயிங் தட். அவங்க சொல்கிறதுக்கு வந்து, ஆனால் இங்கே வந்து அப்படிலாம் இருக்க முடியாதுங்கிறாங்க. ஐ ஹேட் ஆல்ரெடி ஃபர்கிவ் ஹியர் ஃபார் லையிங். இவனால் வந்து இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியல, ஏன்னா ஏற்கனவே இது வந்து இவங்க அம்மா இல்லை, அருணோட மதர் கிடையாது. ஆனால் இவங்க சொன்ன பொய்யை வந்து இவனு என்ன பண்ணிட்டு இருக்கான், ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அதனால் வந்து இவனால் வந்து என்ன சொல்கிறது அப்படிங்கிறது அருணுக்கு தெரியல. ஐ ஹேட் டேக்கன் அண்ட் இன்செஸ்டிவ் டிஸ்லைக்ஸ் டு சதீஷ் மதர். அவங்க அம்மாவை வந்து வெறுக்கவும் இல்லை, இவங்க இப்படி சொல்கிறாங்களே, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பக்கத்தால் தான் இப்போ நான் இருக்கேன், ஆனால் எந்த ஸ்ட்ரேஞ்சரையும் நம்பாத அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இவங்க அம்மாவுக்கு எப்படி என்ன சொல்கிறது அப்படிங்கிறத அருணுக்கு வந்து ஒன்றுமே புரியல. வில் பி வெரி கேர்ஃபுல் அருண். அதனால் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, பிரகாஷோட மதர் வந்து அதனால் ஸ்ட்ரேஞ்சர்ஸுக்கெலாம் ரொம்ப பாதுகாப்பாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்லி அருணுக்கிட்ட வந்து கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்லி சதீஷோட அம்மா வந்து சொல்கிறாங்க. Sadi's mother looked straightly at me through her spectacles.
be very careful when your mother is not with you and never talk to the stranger. உங்கள் அம்மா அப்போ வந்து அவங்க அந்த கண்ணாடி மூக்கு கண்ணாடி வழியாக பார்த்துட்டு அந்த கண்ணாடி போட்டிருக்க அந்த கண்ணாடி வழியாக பார்க்காம அந்த கண்ணாடி கொஞ்சம் கீழே இறக்கி மூக்கில் பார்ப்பாங்கள்ல, அந்த மாதிரி பார்த்துக்கிட்டு உங்கள் அம்மாவை தவிர வேறு யார்கிட்டையும் பேசுகிற, உங்கள் அம்மா இல்லாதப்போ எந்த ஸ்ட்ரேஞ்சர்கிட்டையும் பேசாத அப்படின்னு சொல்லி சதீஷ் பிரகாஷோட மதர் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஐ லுக் ஃபார் பிரகாஷ் மதரில் சதீஷ் மதர். I look for Sadi's mother to the woman who had given me tea and sweets and then back at சதீஷ் மதர். இப்போ என்ன சொல்கிறாங்க, சதீஷ் மதர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி உமன்ஸ்லாம் வந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்களா, இவனே வந்து என்ன பண்ணியிருக்கான், இந்த லேடி கூட அந்த ஸ்ட்ரேஞ்சர் கூட போய் டீ காஃபி இதெல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து இங்கே நின்றுட்டு இருக்கான். இதுவே தெரியாமல் சதீஷோட மதர் வந்து இவங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. ஐ லைக் ஸ்ட்ரேஞ்சர் ஐ சைடு. நான் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இப்போ இருக்கிறத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் பக்கத்தில் தான் இருக்கேங்கிறத வந்து இவங்ககிட்ட எப்படி நான் சொல்லுவேன். அவங்க ஸ்ட்ரேஞ்சர் மாதிரியே நடந்துக்கல, இவங்க மேலே ரொம்ப பாசமாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் நடந்திருக்காங்க. சதீஷ் மதர் டெஃபினெட்லி ஸ்ட்ராக்டு a little. ஸ்ட்ராக்னு வால்க்டு. இப்போ சதீஷோட மதர் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேயும் அப்படியே கொஞ்சம் லைட்டாக மூவ் பண்ணிக்கிட்டு, obviously she was not used to begin contracted by small boys. There you are, you see. If you don't watch over them all the time, they will walk straight into trouble. Always listen to what your mother tell you, she said, wagging a fat little finger at me. And never டாக் டு ஸ்ட்ரேஞ்சர். அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கேயும் இங்கேயும் நடந்துட்டு அப்பப்போ பார்த்துட்டே இரு, உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு யாராவது ஒன்று வாட்ச் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பாரு. அப்படி இல்லைன்னா வேகிங்னா என்ன சொல்லுங்க, மூவ் ரேப்பிட்லி டு அண்ட் ஃபார். ஒரே இடத்த நின்றுட்டு இருந்தீனாலும் நீ என்ன பண்ணுவேன் அப்படின்னா, உன்னை வந்து யாராவது வந்து இங்கே தான் இருக்கான்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிடுவாங்க. அதனால் அங்கங்கே இங்கே கொஞ்ச நேரம் நிற்கிறியா, அங்கே கொஞ்ச நேரம் நின்று அப்படியே வந்து என்ன பண்ணால், நீ ஒரு இடத்த இருந்தீங்கன்னா அவங்களோட உன்னை வந்து இந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு வந்து உன்னை ஈஸியாக வந்து கிட்னாப் பண்ண முடியும். அதனால் நீ என்ன பண்ண அப்படின்னா அங்கேயும் இங்கேயும் நகர்ந்துகிட்டே இரு அப்படின்னு சொல்லி சதீஷோட மதர் வந்து சொல்கிறாங்க. ஐ கிராஜுவலி resentfully at here and moved close to the woman who had befriended me. இப்போ என்ன சொல்ல, ரீசன்ட்லினா ஃபீலிங். இப்படி சொல்ல வந்து அருணுக்கு வந்து ரொம்ப கவலை இருக்குது. ஏன்னா இவன் பக்கத்தால் நிற்கிறது ஒரு ஸ்ட்ரேஞ்சரு, அவங்க மனசு வலிக்குன்னு சொல்லி அருணுக்கு வந்து ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. யாரை நினச்சினா அந்த லேடியை நினச்சி. அது மட்டும் இல்லாமல் மூட் க்ளோஸ்லி டு த உமன். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், அந்த லேடி பக்கத்தில் ரொம்ப நெருங்கி நின்றுக்கிட்டு ஹி ஹேட் பீஃப்ரெண்டட் மீ. அவங்க வந்து ஒரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக வந்து அவங்கள வந்து பார்க்குறான். சதீஷ் வாஸ் ஸ்டாண்டிங் பிஹைண்ட் ஹிஸ் மதர். அவன் சதீஷ் வந்து அவங்களோட அம்மா பக்கத்தில் இருக்கிறான். க்ரீனிங் அப்படின்னா ஸ்மைலிங் ப்ராடர். அவங்க அம்மா பக்கத்தில் நின்றுட்டு நல்லா பல்லு வரைக்கும் தெரிகிற மாதிரி சிரிச்சிட்டு நின்றுட்டு இருக்கான். ஓகேவா? அண்ட் டிலைட்டிங் இன் மை கிளாஸஸ் வித் ஹிஸ் மதர். அப்ராப்ரியேட்லி ஹி வாஸ் ஆன் மை சைடு. அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து என் பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்காங்க அப்படிங்கிறதே சொல்கிறாங்க. த ஸ்டேஷன் பெல் clacked and the peoples who had till now been squattling resignedly on the platform begins hustling about. இப்போ என்னன்னா ஸ்டேஷன் வந்து பெல் அடிக்குது. என்னன்னா அந்த ட்ரெயின் ரயில்வே ஸ்டேஷனுக்குலாம் போனோன்னா வச்சுக்கோ, கொச்சின் ட்ரெயின் கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெயின் வரக்குள்ளேயே வந்து இந்த பிளாட்ஃபார்மில் நில்லுங்க அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி வந்து நிற்க சொல்லிக்கிறாங்க. அந்த மாதிரி நின்றுட்டு இருக்கிறப்ப இவங்க வந்து அந்த ட்ரெயின் வந்துருச்சு. அந்த ட்ரெயினில் வந்து ஏறி உட்காடுறாங்க. ஹியர் இஸ் கம் shooted Sadish as his engine whistled, striggled and the front lights played over the rail. The train moved slowly into the station, the engine hissing and sending out waving of the stream. As it came to a stop, Sadish jumped on the footboard of the lightning compartment and shouted, "Come on Arun, this is one empty." And I pick up my suitcase and made the dash for the open door. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ட்ரெயின் வந்துருச்சு. ட்ரெயின் வந்தோடனே அங்கெல்லாம் நிறைய க்ரௌட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த க்ரௌட்ஸில் வந்து என்ன ஆயிடுதுன்னா, அசிலிங்னா புஷ்ஷிங் ரஃப்லி அங்கெல்லாம் கூட்டத்தில் வந்து நெருக்கிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ட்ரெயினில் ஏறுறாங்க. அது மட்டும் இல்லாமல்
அருண் வந்து பிரகாஷ் வந்து என்ன பண்ணுவான்னா ஜம்ப் பண்ணுவான், விளையாடுவான். இதெல்லாம் வந்து அவங்க அம்மா சொல்கிறது. அவன் ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டான். எப்படி உட்காந்துட்டு இருக்கான்னா அந்த கண்ணாடி முன்னாடி, இதில் எந்த பிக்சர்ஸும் கொடுக்கல. பேஜ் நம்பர் அடுத்த பேஜ் டேர்ன் பண்ணிப்பாரு. அவங்க வந்து உட்காந்துட்டு இருக்கிற அந்த பிக்சர்ஸ் காமிக்கிறாங்க, அவங்க எப்படி உட்காந்துட்டு இருக்காங்க அப்படின்னு அவங்க அம்மா வந்து சொல்கிறது. ஓகேவா? ஹீ இஸ் கம் ஷூட் கேஸ், அவனோட ஷூட் கேஸ் வந்து நான் எடுத்தாரேன்னு சொல்லி சதீஷ் அவங்க அம்மா எடுத்து கொடுக்குறாங்க. என்ஜினில் வந்து உட்காந்துட்டாங்க. த ட்ரெயின்ஸ் மூவ் ஸ்லோலி, அப்படியே லைட்டாக ஸ்லோ ஆகுது. ஸ்லோ ஆகுல என்ஜின் ஹிஸ்ஸிங் அண்ட் அந்த சவுண்டு வருது, ட்ரெயின் வரக்குள்ள அந்த விசில் சவுண்டு வருமில்ல, அந்த சவுண்டு கேட்குது. ஓகேவா? அதுக்கப்புறம் சதீஷோட மதர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபுட்போர்டில் வந்து தொங்கிட்டு போகாத, அது மட்டும் இல்லாமல் ஜம்ப் பண்ணாத, படிக்கட்டில் ஏறக்குள்ள ஜம்ப் பண்ணிட்டு இருக்காத, கமான் அருண் திஸ் இஸ் ஒன் எம்டி. அப்போ வந்து பிரகாஷன் சொல்கிறான், இங்கே வாப்பா, இங்கே ஒரு இடம் எம்டியான பிளேஸ் இருக்குது, நீ வந்து இங்கே உட்காந்துக்கணுங்கிறாங்க. சூட் கேசஸ் அண்ட் மேட் டேஷஸ் ஃபார் ஓப்பன் டோர், அந்த ஓப்பன் டோரில் வந்து கொடுக்குறாங்க. ஓகேவா? வி பிளேசிங் அவர் செல்ஃப் அட் த ஓப்பன் விண்டோஸ். என்ன பண்ணாங்கன்னா அவங்கவுங்க பிளேஸில் அவங்கவுங்க சூட் கேஸ், இந்த அருண் அவங்க பிளேஸ், அவங்க ஒரு பக்கம் கண்ணாடி எடுத்து அந்த ஜன்னல் ஓரமாக உட்காந்துட்டான், பிரகாஷ் ஒரு பக்கம். அவங்களுக்கு அடியிலே வந்து என்ன பண்ணால் தன்னோட சூட் கேஸ் அவங்க என்னென்னலாம் கொண்டுட்டு போவாங்களோ அதெல்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் த டூ உமன்ஸ் stood outside on the platform talking up to as Sadi's mother did most of this talking. ஆனால் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த லேடி வந்து அமைதியாக இருக்காங்க. ஆனால் இப்போ சதீஷோட அம்மா வந்து டே இதை பண்ணாத, அதை பண்ணாத, இப்படி இரு அப்படி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, நிறைய பேசிகிட்டே இருக்கிறாங்க. யாருக்கிட்ட? சதீஷ்கிட்ட. டே இப்படிலாம் போகாது, இது மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லி. நோ டிட் நாட் ஜம்ப் ஆன் அண்ட் ஆஃப் மூவிங் ட்ரெயின். என்ன பண்ணாத, ட்ரெயின் போக்குள்ளேயும் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளேயும் சரி, இல்லை நிற்கக்குள்ளேயும் சரி, போக்குள்ளேயும் சரி, நீ என்ன பண்ணாத, எங்கேயும் போகாத. ஆஸ் யூ டிட் ஜம்ப் நவ், அங்கேருந்து குதிக்காத அப்படிங்கிற சொல்கிறாங்க. சி சைடு அண்ட் டோன்ட் ஸ்ட்ரிக் யுவர் ஹெட்ஸ் அவுட் ஆஃப் திஸ் விண்டோ, அதுக்கப்புறம் தலையை வெளியே விடாத. அண்ட் டோன்ட் ஈட் எனி ரப்பிஷ் ஆன் திஸ் வே, கண்ட இடத்த கண்டதை எதுவும் வாங்கி சாப்பிடாத. சி அலோட் மீ டு ஷேர் த benefits of your advice as she probably did not think my mother are very capable person. She handed Sadish a bag of fruits, a cricket bat and a big boxes of chocolates and told him to share the food with me. Then she shooted back for the windows to watch how many மதர் பிஹேவ்ட். இப்போ அவங்க போக்கில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அட்வைஸ் கொடுக்குறாங்க, யார்கிட்டையும் வாங்கி சாப்பிட, கண்ணாடி ஓரத்தில் உட்காந்துட்டு இருக்க, கையை வெளியே விழாட, தலையில் வெளியே எட்டி பார்க்காத, யார் எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடாத. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரூட்ஸ் வச்சுருக்கேன். சதீஷோட அவங்க அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ரூட்ஸு சாக்லேட்ஸ்லாம் வச்சுருக்கேன், பேட் கிரிக்கெட் பேட் வச்சுருக்கேன், அதெல்லாம் 2 பேரும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி எல்லாம் 2 பேரும் சாப்பிடுங்க, வேறு யார் எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சதீஷோட அவங்க அம்மா வந்து நிறையா சொல்லிகிட்டே இருக்காங்க. ஓகேவா? I was smarting under the patronizing tone to Sadi's mother, who obviously thought mine's a very poor family, and I did not indeed give the other women away. I let her take my hands in hers, but I could think on nothing to say. I was consequently of Sadi's mother starting at as with hard badly eyes, and I found myself hattling here with a frame unreasoning heads. The gods walking up to the platforms, blowing his whistle for the train to leave. I looked stranger into the eyes on the woman who held my hands, and she smiled in his gently understanding way. I leading out of the windows then and put my lips to her cheeks and kissing her. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ட்ரெயின் வந்து எல்லாம் ஏறி உட்காந்துட்டாங்க, 2 பேரும் அந்த 2 பாய்ஸும் ஏறி உட்காந்துட்டாங்க. அந்த உட்காந்துட்டதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்க ஸ்க்ரீக்கிங்னா என்னது, அட்டரியா ஹை பிச் சவுண்ட், அந்த ட்ரெயின் கிளம்புறதுக்கு ஒரு சவுண்ட் வரும்பாரு, அந்த ட்ரெயின் கிளம்புற சவுண்டு வருது. அந்த ட்ரெயின் கிளம்புற சவுண்ட் அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்க வந்து
சதீஷோட மதர் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத வந்து இவன் காதலியே கூட போட்டுக்கல, இவங்க இப்படி சொல்கிறாங்க. ஆனால் இவன் வந்து அருண் வந்து என்ன பண்ணுறான்னா அந்த லேடியை வந்து பார்க்குறான், அந்த லேடியும் இவனை வந்து பார்க்குறாங்க. அப்படியே அந்த ஒரு பாசம் அவங்களுக்குள்ள ஒரு திடீர்னு ஒரு அஃபெக்ஷன். அதில் வந்து இவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இவங்களும் வந்து என்ன பண்ணுறான், அவங்க கையை பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த ட்ரெயினில் அந்த ஜன்னல் ஓரத்தில் இருக்குல்ல அது மேலே கையை வச்சுட்டான், இவங்களும் அவனும் அந்த கையை வச்சுட்டாங்க. 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், 2 பேரும் கிஸ்ஸிங் லிப்ஸஸ் டு சீக் அண்ட் கிஸ் ஹியர். அவங்களோட கன்னத்தை பிடிச்சி அருணோட கன்னத்தை பிடிச்சி இப்படி பிடிச்சி கிஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ரெயின் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுச்சு. தஸ் கரேஜஸ் ஜோலெட் அப்படின்னா மூட் வித் சடன் ஜர்க். அவனுக்கு அப்படியே ஒரு ஃபீலிங்ஸாக இருக்குது. அருண் அப்படியே அந்த ட்ரெயின் போக்கில் வந்து எதையோ ஒன்று இழக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்ஸு. அண்ட் ஷி ட்ரிவ்ஸ் ஹியர் ஹேண்ட்ஸ் அவே. அப்படியே போக போக என்னன்னா அந்த கை வந்து அவங்கள விட்டு போயிடுது. குட் பை மதர் said சதீஷ். அப்போ வந்து சதீஷ் என்ன சொல்கிறேன், குட் பைன்னு சொல்கிறேன். as the train begins to move slowly out of the station, சதீஷ் and his mother wave to each other. 2 பேர் என்ன பண்ணுறாங்க, அங்கேயே நின்றுட்டு இவங்க 2 பேரும் போகலாம் அந்த பாய் கொடுத்துட்டே இருக்காங்க. குட் பை ஐ said to the other woman, குட் பை மதர். ஒரு அவங்க அம்மாவே கிடையாது, அருணுக்கு வந்து அவங்க அம்மா கிடையாது. ஆனால் இவன் வந்து என்ன சொல்கிறான், குட் பை ஐ said to the other woman. வேற ஒரு உமனுக்கு குட் பை மதர் அப்படின்னு சொல்லி இவன் வந்து சொல்கிறான். ஐ டிட் நாட் வேவ் ஆர் shoot but sat still in front of the window guessing at the woman on this platform. Sadish's mother was talking to her but she did not appear to the listening. She was looking at me as the train took me away. She stood there on the busy platform, a pale sweet woman in white, and I watching her until she was lost the மில் ஆஃப் க்ரௌட்ஸ். இப்போ வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அவ்வளோ பெரிய க்ரௌட்லேயும் இப்போ வந்து அருண் வந்து தனக்கு தானே வந்து என்ன ஃபீல் பண்ணிக்கிறாங்கன்னா, இந்த லேடி வந்து அந்த ட்ரெயினில் போக 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 அப்படியே எவ்வளோ தூரம் போயிட்டே பார்க்க முடியுமோ அவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த லேடி இவனையே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களோட அந்த பிங்க் ஃபேஸு, அவங்களோட அந்த ஒயிட் சாரீ இதெல்லாம் அவனால் வந்து மறக்கவே முடியல. பட் ஷி டிட் நாட் அப்பியர் டு லிசன். அவங்க சதீஷோட மதர் வந்து சொல்கிறதெல்லாம் இவன் வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே இல்லை. லுக் அட் மீ ஆஸ் த ட்ரெயின் டு மீ அவே. ஷி டுக் தேர் வாஸ் அ பிஸி பிளாட்ஃபார்ம். இவ்வளோ பெரிய பிஸி பிளாட்ஃபார்மில் அந்த லேடி வந்து இவனுக்கு வந்து ஒரு பி ஃப்ரெண்டடாக இருந்தது வந்து அவனால் மறக்கவே முடியாதுன்னு சொல்லி இந்த சப்ளிமெண்ட்ரி வந்து முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆத்தர் இன்ட்ரடக்ஷன். ரஸ்கின் பாண்ட். Ruskin Bond is a short story writer, novelist and the poet, the famous writer of Indian children's. Ruskin Bond வந்து ரொம்ப ஃபேமஸ்னு எதில் சொல்லலாம் அப்படின்னா சில்ட்ரன்ஸ் ரைட்டிங்கில் வந்து சொல்கிறான். குழந்தைங்களுக்கு விருப்பமான நிறையா ஸ்டோரிஸு போயம்ஸ் இதெல்லாம் எழுதுறதுல வந்து இவர் வந்து ஃபேமஸான பர்சன் சொல்கிறாங்க. ஹிஸ் ஃபஸ்ட் நாவல் இவரோட ஃபஸ்ட் நாவல் என்னென்னா ரூம் ஆன் த ரூஃப் வாஸ் எ பப்ளிஷிங் வென் ஷி வாஸ் ஸ்டில் இன் ஹிஸ் 10. அவர் 10 வயசாக இருக்குள்ளேயே வந்து இந்த ரூம் ஆன் த ரூஃபுங்கிற வந்து நாவலை வந்து எழுதியிருக்காரு. திஸ் நாவல் வாஸ் ஓன் இஸ் ஜான் ருஸ் மெமரபிள் அவார்ட்ஸ் இன் 1957. இது வந்து ஜான் ருஸோட மெமரபிள் அவார்டை வந்து வாங்கியிருக்கு. எப்போ அப்படின்னா 1957 வந்து வாங்கிக்குது. he also write about children's and the simple hills folk of utter hands. இப்போ வந்து இது வந்து எப்படின்னா இவரோட ரைட்டிங்ஸ் நாவல்ஸ்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப கிரிட்டிக்கலாலாம் இருக்குன்னு சொல்ல முடியாதா, ரொம்ப சிம்பிளாக சில்ட்ரன்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறாங்க. சிம்பிளிசிட்டி அண்ட் ஃப்ளூயன்சி ஆஃப் லாங்குவேஜ் அண்ட் இன்சைட்டிங் இன் இஸ் ஹியூமன் நேச்சர் ஆர் ஹால்மார்க்ஸ் ஆஃப் ஹிஸ் ஸ்டைல். இது மட்டும் இல்லாமல் அவரோட ரைட்டிங்ஸ் வந்து சின்ன குழந்தைங்க கூடயும் படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஹால்மார்க்ஸ் ஆஃப் ஸ்டைலிஷிங்காகவும் இருக்கும். ஒரு புதிய சில்ட்ரன்ஸ் வந்து நியூவாக லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்கிறத கொடுத்துருக்காங்க. ஹிஸ் மேஜர் ரைட்டிங் இன்க்ளூடிங் இன் அண்ட் ஐலாண்ட் ஆஃப் ட்ரீஸ், எ பாண்ட் வித் த மவுண்டைன்ஸ் அண்ட் த இந்தியா ஐ லவ். ஹி ஹாஸ் ஆல்சோ பீயிங் honored with the Sahitya Academy Award for his contributions to Indian literature. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் லிட்ரேச்சரில் வந்து இவருக்கு வந்து உயரிய அவார்டான சாகித்ய அகாடமி அவார்ட்ஸ் வந்து இவருக்கு வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு உங்களோட ஹோம்ஒர்க் செக்ஷன்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களோட ஹோம்ஒர்க் செக்ஷனில் சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ஸ் இருக்கும் பாரு.
அதை A division and then B division, match the following, identify the speaker character, answer the following questions னு சொல்லி 10 question answers இருக்கு. இத தான் வந்து இந்த சப்ளிமெண்டரியில என்ன பேக் சைடுல இருக்கோ A B C D இந்த டிவிஷன்ஸை ஃபுல்லா வந்து படிச்சு வச்சுக்கோ. இன்னைக்கு ஜூம் மீட்டிங்ல நான் அதான் கேட்பேன். ஓகேவா? Thank you.